கர்த்தருடைய கிருபையை வைத்து நாம் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கோபத்தினால உண்டாகிற ஒரு பெரிய கொடூரத்தை தான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கோபத்தின் நாளிலே கர்த்தர் அவருடைய கிருபையை நிறுத்தினால், அவருடைய இரக்கத்தை நிறுத்தினால், எல்லா மனுஷருடைய இருதயம் மிருக ஜீவன்களை பார்க்கிலும் மோசமான கட்டத்தில் போய் சிக்கிக் கொள்ளும். தெரியுமா? யாருன்னா கொடூரமா கல் நெஞ்சமாய் பிஹேவ் பண்ணினால் அதுதான் ரொம்ப நல்ல அடியாலும் கர்த்தருடைய கிருபை அந்த நபருக்கு நிறுத்தப்பட்டது என்று. நாமளே கடினமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டு வந்தால் கொஞ்சம் ரீகால் பண்ணோம், கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நாள் குறைஞ்சு வருகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையை வைத்து நான் வேற காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தபடியால் கிருபை நிறுத்துகிற காலத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்கிறேன். கிருபை அற்று போற நிலைமைக்கு வந்து அவர்கள் அழிந்து போவதற்கு முந்தி அதை காண்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களை? எரேமியா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு அந்த நேரத்தில். புலம்பல் 4ஆம் அதிகார வசனம் 11 இப்போதைக்கு 2 பாசில் வாசிக்க கேட்கலாம். தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சீயோனில் அக்கினியை கொளுத்தினார், அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. The Lord has accomplished his wrath. He has poured out his fierce anger, and he has kindled the fire in Zion, which has consumed its foundations. What will happen if we commit at the expense of Lord's grace? கர்த்தருடைய கிருபையை வைத்து நாம் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் நம் வாழத்தக்கதாக கிருபையை கொடுத்திருக்க, அந்த கிருபையை பாவத்தை செய்வதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டால் என்ன ஆகும் என்பதான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி, கர்த்தருடைய கிருபையிலே நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் தம்முடைய கிருபையை நிறுத்தி கிருபையின் ஈவுகளை நன்றாக பயன்படுத்தி நாம் பாவமான கிரியைகளை செய்ததற்கு அப்புறம் அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கும் பொழுது உண்டாகிற விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஒரு பெரிய விஷயம் இது. ஆகையால் எடுத்துட்டு போகும் பொழுது இந்த சத்தியத்தை தயவு செய்து நீங்கள் நானும் மறக்கவே கூடாது. கர்த்தருடைய கிருபையின் காலகட்டத்திலே அவருடைய கிருபையை பயன்படுத்தி நாம் அவர் எதிர்பார்த்த காரியத்தை செய்யாமல் அவருடைய கிருபையின் ஈவுகளை வைத்து பாவத்தை நடப்பித்தால் அதிலிருந்து வருகிற பெரிய பிரச்சனை உங்கள் மத்தியில் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் அவருடைய கிருபையின் ஈவு நிறைந்த நாட்களை கொடுத்து அந்த கிருபை ஈவு நிறைந்த நாட்களை நாம் வேறு விஷயமான பாவமான காரியத்திற்கு பயன்படுத்தினால் what will happen if we commit sins at the expense of God's grace? 4ஆம் அதிகாரம் 11 வாசியுங்கள். கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சீயோனில் அக்கினியை கொளுத்தினார், அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. The Lord has accomplished his wrath. தம்முடைய கோபத்தை ஊற்ற வேண்டிய நாட்கள் தொடர்வதற்கு வாய்ப்புண்டு. கர்த்தருடைய கிருபை நாட்களை பயன்படுத்தி நாம் பாவம் செய்தார். கர்த்தர் கிருபை கொடுப்பது பாவத்தை செய்வதற்காக அல்ல. ரோமர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் பேசுகிறார். பாவம் பெருகின இடத்திலே மரணம் உண்டாயிற்று, அப்படி பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகினது என்பதான விஷயத்தை பேசின உடனே கர்த்தர் அதிகமான கிருபை கொடுப்பதற்கு அதிகமான பாவம் செய்வதற்காக அல்ல, அல்லது அதிகமாய் பாவம் செய்வதனால அவர் அதிகமாக கிருபை கொடுப்பதும் அல்ல. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசத்தை தவறாய் புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் அதிகமாய் கிருபையை கொடுக்கணும்னாக்கா அதிகமாய் பாவம் செய்யணும் என்பதான தப்பான ஒரு கருத்து வேறுபாடுகள் ஜனங்கள் மத்தியில் உண்டானது. கர்த்தர் கிருபையை தருவது பாவத்தை நடப்பிப்பதற்காக அல்ல. கர்த்தர் கிருபையை தருவது பாவம் செய்யாமல் இருப்பதற்காக, பாவத்தை மேற்கொள்வதற்காக. கர்த்தருடைய கிருபையை ஒரு பணம் போல பயன்படுத்தி அந்த பணம் போல இருக்கிற கிருபையை நாம் பாவத்தை நடப்பித்தால், வசனம் 11 யூதர்களுக்கு மாத்திரமல்ல, கல்தேருக்கு மாத்திரமல்ல, முக்கியமாக விசுவாசிகளுக்கு நேடுவது சந்தேகமே இல்லை. அவருடைய கோபத்தின் நாளில் என்ன உண்டாகிறது? அவருடைய கோபத்தினால் கிருபையை நிறுத்தின பேருக்கு கர்த்தர் வேற ஏதோ செய்கிறார். அதற்கு பேர் தான் கோபம் என்பதான வார்த்தை, ஆக்ரோஷம் என்பதான வார்த்தை வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது.
அவருடைய கோபத்தின் நாளில மனுஷனுக்கு அடிப்படையாய் தேவைப்படுகிறதை கர்த்தர் நிறுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆழமா சொல்ல விரும்புகிறேன். எப்போ கர்த்தருடைய கிருபையை நாம் பயன்படுத்தி அதுல நம்முடைய மோகங்களை நிறைவேற்றுகிறோமோ, கர்த்தர் அவருடைய கோபத்தினாலே காண்பிக்கும் நாளிலே மனுஷனுக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாய் தேவைப்படுகிற ஒரு பெரிய கர்த்தருடைய அம்சம் நிறுத்தப்படுகிறது. ஒன் கோர் காம்பனன்ட் that radically necessary for the survival of mankind vanished, vaporized. கர்த்தருடைய கோபனால உண்டாகிற பெரிய டேஞ்சர் அதுதான். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய கோபத்தினால் என்று சொல்லும் பொழுதெல்லாம் யூதர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும், நமக்கு புரியாது. அது கர்த்தருடைய நாள் என்று சொன்ன உடனே யூதர்கள் நடுங்குவார்கள். கடைசி நாள் என்று பேதுரு அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கத்தை தொடங்கின உடனே அவருடைய பிரசங்கத்தின் முடிவிலே ஜனங்கள் உதறி பயந்து சொன்ன வார்த்தை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாள் தொடங்கினதே. ஆனால் கர்த்தருடைய நாள் என்று சொன்னாலே யூதர்களுக்கு ரொம்ப பயம். நமக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா அதை பத்தி என்னன்னு தெரியாது நமக்கு. கர்த்தருடைய நாள் தொடங்கும் பொழுது கர்த்தர் ஒரு முக்கியமான மனுகுலத்திற்கு கர்த்தரால் அருளப்படுகிற அடிப்படையான ஒரு கர்த்தருடைய அம்சம் நிறுத்தப்படுகிறது. அது நிறுத்தப்பட்டால் மனுகுலத்துடைய நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை 4ஆம் அதிகார வசனம் 1-11 நான் சொல்ல விரும்புகிறேன். உம்முடைய புதிய நாள், உம்முடைய புதிய கிருபை இரக்கம் புதிதா இருக்கிறது என்று 3ஆம் அதிகார வசனம் 21-26 வசனங்கள் வரைக்கும் 4 வாரங்கள் மத்தியில் விவாதித்திருக்கிறேன். ஆனா 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய அந்த இரக்கம் தயவு கொடுக்கப்படுற புதிய நாளை நம்ம கருத்துல பணத்தை கொடுத்தால் அந்த பணம் நல்ல விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாய் பயனுள்ளதா இருக்கிறது. அதே பணம் பல மடங்கு பாவமான காரியங்களை செய்வதற்கும் பயனுள்ளதா இருக்கிறது. அதே போல கர்த்தர் தம்முடைய ஈவாகிய இரக்கத்தையும் தயவையும் கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி பாவமான காரியங்களை நாம் செய்வோமே, ஆனால் அதை நிறுத்துற நாள் வரும். அப்பொழுது அவருடைய கோபத்தினால் தொடங்கும். அவருடைய கோபத்தினால் தொடங்கும் பொழுது மனுகுலத்திற்கு அவர் அடிப்படையாய் அருளுகிற அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு பெரிய அருமையான ஒரு அம்சம் கர்த்தர் நிறுத்துகிறார். அது நிறுத்தின உடனே ஆட்கள் மாறுகிறார்கள். எப்படி மாறுகிறார்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனம் 1-2 முதலாவது அங்க சொல்ல போற விஷயம், anterior to the Lord's vengeance, posterior to the Lord's vengeance. அந்த 2 காரியத்தை இன்றைக்கு அப்படியே சொல்ல விரும்புகிறேன் வேகமாக. anterior to the Lord's vengeance, அதாவது கர்த்தர் தம்முடைய கிருபை நாட்களிலே ஜனங்களுக்கு கொடுத்தது அல்லது யூதர்களை எப்படி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமளும் இப்ப அப்படித்தான் இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய கோபம் கர்த்தர் ஜனங்கள் மீது காண்பிப்பதற்கு முந்தைய அவருடைய கிருபையை அருளி அந்த ஜனங்கள் எப்படி வைத்தார் என்பதை ஃபர்ஸ்ட் anterior to the vengeance of the Lord, அதுக்கப்புறம் posterior to the vengeance of the Lord, அதுக்கப்புறம் கர்த்தருடைய கோபம் ஊற்றப்பட்டவருக்கு ஜனங்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்பதை 1-11 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனம் 1-2. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேளையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். ரொம்ப அருமையாக கவனிக்கும் வசனம் 1-2. கர்த்தருடைய கிருபை நாளிலே கர்த்தர் அவருடைய ஜனங்களை பொன்னு கொப்பாக தங்கத்திற்கொப்பாக வைத்திருந்தார். அங்க நன்றாக கவனிங்கள். அங்க பொன் தங்கம் என்று சொல்லப்படுவது யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அங்க சொல்லப்படுற விலையேற பெற்ற கற்களாகட்டும், பொன்னும் கற்களும் இரண்டும் தேவாலய கட்டப்படுவதற்காக சாலமோன் பயன்படுத்தின ஒரு அருமையான பொருள்கள். அது கர்த்தரோட கூடாரத்தை பத்தி பேசும் பொழுது ரொம்ப ஒரு 15-16 வாரம் போதித்திருக்கிறோம் இந்த இடத்துல. ஆனா இங்க சொல்லப்படுறது கர்த்தருடைய தேவாலயம், சாலமோனால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். அது அருமையான கற்கள், அது அருமையான ரொம்ப பரிசுத்தமுள்ள பொன் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஜனங்களை கர்த்தர் வைத்தாராம். இந்த பொன் என்று சொன்னால் அது 2 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப பரிசுத்தமுள்ளதா இருக்கும். புடமிடப்பட்ட பொன் போல தங்கத்தை போல கர்த்தர் நம்மை புடமிடுகிறார் என்பதான விஷயம் எல்லாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. வேத வாக்கியமும் பொண்ணுக்கு பயன்பற்றி தான் 7 தடவை கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
யூதர்களை கர்த்தர் தங்கம் போல வைத்தார். நீங்களும் நானும் வெறும் கொஞ்சலாம் நம்முடைய பிள்ளைகளை தங்கம் என்று, பொன் என்று. ஆனால் கர்த்தர் யூதர்களை மெய்யாகவே அப்படிதான் வைத்தார். அதை பார்த்து எரேமியா அழுறாரு பாருங்க. அவருடைய 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூதருடைய நிலையையும் இப்பொழுது இருக்கிற நிலையை பத்தி, போஸ்டீரியர் பத்தி அப்புறம் சொல்லி, முதல்ல ஆன்டீரியர் பொண்ணு போல இருந்தது என்னுடைய யூத ஜனங்கள். 2 விஷயம். முதலாவது, அவர்கள் மினுங்குவார்கள், கிளிட்டரிங். 2வது, விலையேற பெற்ற விலை உயர்ந்த ஒரு பொருள் அது. ஜனங்க மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே. யூதர்கள் என்று சொன்னாலே அதான் நான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து காண்பித்தேன். யூதர்களை குறித்து அக்கத்து பக்கத்தில் இந்த புறஜாதிகள் எப்படி எண்ணினார்கள் என்று. அதெல்லாம் கடந்த வாரத்தில் போதித்து முடித்திருக்கேன். திருப்பாத பேச எனக்கு நேரமில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய கிருபையை கொடுத்து ஜொலிக்கிற விலை உயர்ந்த பொண்ணு போல வைத்திருந்தார். ஒரு கர்த்தர் பாருங்க, விலை உயர்ந்த கற்கள், அது ஒரு மூளை கல்லாக அஸ்திபாரகமா போட்டு கட்டுகிற ஒரு கல், அது அப்படி வைத்திருந்தார். அவங்களுடைய அழகு எப்படி இருந்து தெரியுமா? அவங்க பார்க்கிறதுக்கு ஜொலித்தார்கள். அவர்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தார்கள். அவங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தது. அவங்க அழுக பத்தி வசனம் 7ல சொல்லப்படுது. கவனியுங்கள், 4:7. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும். அவருடைய நசரேயர், அது லேவியரா இருக்கலாம், நியாயாதிபதி சிம்சோன், அவர் ஒரு நசரேயனா இருந்தார், முடிய வளர்த்து விட்டுக்கணும். நசரேயன் என்ற வார்த்தைக்கு வந்து பிரிக்கப்பட்டவன், தி கான்சிக்ரேட்டட் ஒன்ஸ், கர்த்தருக்காக பிரிக்கப்பட்ட ஜனம். யூதர்கள் என்றாலே, இஸ்ரவேல் என்றாலே கர்த்தர் தமக்காக நாசரேட் பண்ணப்பட்ட ஜனம், அது தனக்காக எடுத்துக்கொண்ட ஜனம். அது இவர்கள் செத்த பெண்ணுக்கிட்ட போய் தங்களை அசுத்தம் பண்ணிக் கொள்ள மாட்டார்கள், ரத்தத்தை குடித்து தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், தீட்டானதை தொட மாட்டார்கள். இந்த பரிசுத்தம் உள்ள ஜனம். அப்படியாக கர்த்தர் இவர்களை வைத்தார். அவங்க அழகை பத்தி சொல்லப்படுது பாருங்க. சரீரத்தில் கொடுக்கிற அந்த அழகு புசிக்கிற ஆகாரத்தை அடங்கி இருக்கிறது. வாசிங்க. அது அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் கவனித்தீர்களா? கர்த்தருடைய கிருபை. வசனம் 5 வாசிங்க. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் போதும். அவங்க சாப்பிட்ட ஆகாரம் எப்படி இருந்தது? ருசி உள்ள ஆகாரம். இதெல்லாம் கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. Anterior to the vengeance of the Lord. கர்த்தருடைய கோபம் யூதர் மீது வருவதற்கு முந்தைய அவர்கள் கிருபையாக தம்முடைய ஜனங்களை தங்கம் போல வைத்தார். அவர்கள் ஜொலித்தார்கள், மற்ற ஜாதிகள் முன்பதாக உயர்ந்திருந்தார்கள், பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களா இருந்தார்கள். டெலிகசிஸ். பூமியிலே நல்ல விளைச்சல் இருந்தது. யூதருடைய பூமியிலே பஞ்சம் இருக்கவில்லை. போட்டாக்கா 100 மடங்கு வரத்தக்கதான விளைச்சல் இருந்தது. நல்ல மீன்கள் இருந்தது, சமுத்திரத்துல மீன்கள் இருந்தது, பூமியிலே வெளிச்சல் இருந்தது, மரச்செடி கொடிகள் நல்ல பழங்கள் இருந்தது. கர்த்தர் செழிப்பாய் வைத்தார். எது கொடுத்தது? கர்த்தருடைய கிருபை. மெய்யாகவே கர்த்தருடைய கிருபை இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தில் சொன்ன வண்ணமாகவே நம்மை உடுத்தும், நம்மை போஷிக்க வைக்கும். ஆகிய தன் பரமபிதா பிழை பூட்டுகிறவர், பரமபிதா நம்மை உடுத்துகிறவர். அதனுடைய கிருபை. இவ்வளவு சாப்பிட்டு, இவ்வளவு ஆரோக்கிய பலனா இருந்து, இவ்வளவு செழிப்பா இருந்து, குறை பசி பட்டினா என்னன்னு தெரியாத சாலமோன் காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பசி பட்டினால் என்னன்னு தெரியாது இவர்களுக்கு. அப்படி செழிப்பாய் கர்த்தர் வைத்தார். தாவீதுடைய வம்சத்தை 3 கோத்திரங்கள் இருந்தது கீழே. அப்படி செழிப்பா வைத்தார்கள் இவர்களை. எவ்வளவு பேர் இப்படி இருக்கிறீங்க? இப்போ நீங்க என்ன பசி பட்டினல அடிபட்டு இருக்கீங்களா? சொல்ல முடியுமா உங்களுக்கு கர்த்தர் என்ன செழிப்பாய் நன்றாய் தான் வைத்திருக்கிறார் என்று? அவருடைய கிருபை என்னை நன்றாக உடுத்தி இருக்கிறது. அவருடைய கிருபை எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய கிருபை என்னை சுகமாய் தங்க பண்ணிருக்கிறது. கிருபை செய்தது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த கேள்விக்கு நீங்கள் நானும் கர்த்தருக்கு பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். இவ்வளவு கொடுத்த கர்த்தர் இந்த யூதர்கள் என்ன பண்ணார்கள்? அந்த கிருபையெல்லாம் வைத்து இவ்வளவு செழிப்பு கொடுத்தாரு. என்ன பண்ணார் அந்த யூதர்கள்? நான் சொல்லுவேன் அவங்க பண்ண பாவத்தை. வேணாக்க உங்களுடைய ஒரு அறிவுக்காக வசனம் 13 மாத்திரம் வாசியுங்கள். 4:13. அதன் நடுவில் நீதிமான்களின் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் கொழுப்பு நெறிஞ்சதுனால தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொன்று போட்டார்கள். கீழே அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. ஆசாரியர்கள் அக்கிரமம் செய்தார்கள். தீர்க்கதரிசிகள் தேவனால் அருளப்பட்டவர்கள் டைரக்டாக, ஆசாரியர்களா கெட்டு போய் கெடுகிறார்கள்.
தேவாலயத்தை ஊழியம் செய்கிற எல்லோரும் லஞ்சம் வாங்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அது அடுத்த வாரம் தான். கர்த்தர் என்ன செய்தார் தம்முடைய கோபத்தினால்? இன்றைக்கு நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய now posterior to the vengeance of the Lord. கர்த்தருடைய கோபம் வந்த பிறகு என்ன நடந்தது? இப்போ 4:1-2 வாசியுங்கள். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி. பொண்ணு மங்கி போனது. தங்கம் எங்கன மங்கி போகுமா? பொண்ணு மங்கி போனது. இப்ப அது ஷைனிங் அடிக்கல, கிளிட்டர் ஆகல, மினுங்கல. பொன் மங்கி போனது. எப்போ? வந்து கிருபை நின்று போன நாள்ல இருந்து உண்டார பிரச்சனை இது. நீங்களும் அது பெரிய ஒரு அறிகுறி. அது கர்த்தருடைய கிருபை நின்னு போன பேருக்கு மங்குற நாட்கள் உண்டாகும். யோபுக்கு உண்டான விஷயம் அது. இந்த நாள் அந்தகாரப்பட்ட நாள். புரிந்து கொண்டான், இந்த நாள் என் வாழ்க்கையிலே வரவே கூடாது என்று ரொம்ப தபகெடுந்திருந்தான், பயந்திருந்தான் வந்துருமோ என்று. ஆனால் வந்துச்சு 3ஆம் அதிகாரத்துல. கர்த்தருடைய கிருபை ஸ்டாப். யோபுடைய காலகட்டத்தில் மங்கி போச்சு. மங்கி போனது மாத்திரம் இல்ல, கீழே வாசிங்க. பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று. கற்கள் உபயோகம் பண்ணப்பட்டது. பிரசுத்தம் அந்த கற்கள் உபயோகம் பண்ணப்பட்டது வந்து தேவாலயத்தை கட்டுவதற்கு. அப்படி இருந்தார்கள் ஜனங்கள். இப்ப ஜனங்கள் கால் மிதிக்கிற அளவுக்கு நடு தெருவில் போடப்பட்டிருக்குது அந்த கற்கள். ஜனங்கள் மிதிக்கிறார்கள் புறஜாதிகள் யூதர்களை. 2 ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். அந்த மண்ணால செய்யப்பட்ட சட்டி ஆகட்டும், பானம் ஆகட்டும், இப்ப வேண்டாலும் ஒடியும். அது தங்கம் போல இருந்தவர்கள் இப்போ மனுஷனுடைய கை வேலையா மாறி இருக்கிறார்கள். தங்கம் தேவனுடைய கையின் வேலையா இருந்தது. யூதர்கள் தேவனுடைய கையின் வேலையா இருந்தார்கள். இப்பொழுது மனுஷனுடைய கை வேலையா மாறி இருக்கிறார்கள். பாபிலோன் ராஜாவுக்கும் கல்தியருக்கும் அவங்களுடைய கையினால் மண்ணால உருவாக்கப்படுற ஒரு பானை போல இருக்கிறார்கள். அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்க பிசுக்கிற அளவுக்கு ஆகி போச்சு அவனை மண்ணு போல். முதலாவது கர்த்தர் அவருடைய கோபத்தினால அவங்களுக்கு கொடுத்த அடி என்ன தெரியுமா? அவங்கள ரொம்ப செழிப்பாக பால் போல ஆரோக்கியம் உள்ளவர்களாய், நோயினால் என்னன்னு தெரியாதவர்களுக்கு, வியாதினால் என்னன்னு தெரியாதவர்களுக்கு பொறுக்கிற குழந்தைகள் அந்த அளவுக்கு புஷ்டியாய் பொருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருந்த அவர்களுடைய சத்துவமுள்ள உச்சிதமான ஆகாரத்தை கர்த்தர் நிறுத்தினார். கிருபை ஸ்டாப் ஆனா எல்லாமே ஸ்டாப் ஆகும். குடிக்க தண்ணீர் கிடைக்காது, புசிக்க ஆகாரம் கிடைக்காது, உடுக்க வஸ்திரம் கிடைக்காது. ஆரம்பிக்குதாங்க. வீதியில சுத்திட்டே இருக்கணும். எது வரைக்கும்? வீதியிலே போனமா சாவர வரைக்கும். சில பேர் சுத்துறங்க நீங்க பார்க்கலாம். கிருபை ஸ்டாப். இது கர்த்தருக்கும் அவருடைய கிருபையை பணம் போல எடுத்து துருபயோகப்படுத்தின ஆட்களுக்கு இருக்கிற உறவு. இன்னும் நம்ம வரல, அடுத்த வாரம் தான். இந்த மாதிரி யாருன்னா சிக்கியிருந்தால் அவர்களுக்கு பார்க்கிற நாம் என்ன செய்யறது அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது கர்த்தருடைய வேலை. இது கர்த்தர் பார்வையில சொல்லிட்டு இருக்கிறேன். இது அடையாளம். இது அந்த மாதிரி ஆட்கள் நீங்களும் பார்க்கலாம். என்ன நடந்தது? 4:5 குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோட ஒட்டி கொண்டிருக்கு. குழந்தைங்க நாவுங்க, அவங்க குழந்தைங்க, அவங்க குழந்தை பத்தி சொல்லப்படுது பாருங்க வசனம் 7 எவ்வளவு அழகாக. இப்ப அந்த குழந்தைங்களுடைய நாவு மேல் நாவோட ஒட்டின்னு இருக்கான். வாயில எச்சை கூட இல்ல, குழந்தைங்க வாயில வத்தி போயிருக்குது குழந்தைகள். கீழே வாசிங்க. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாலாய் கிடக்கிறார்கள். வீதிகளில், வீட்டுல இல்லைங்க, வீதிகளில் பாலாய் கிடக்கிறார்கள். யாரு? குழந்தைகள். அப்பா அம்மாவை, அப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோட ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அப்பம் கேட்கிறார்கள், அப்பத்தை ஒடிச்சு கொடுக்க ஆட்கள் இல்லை. இயேசுநாதர் ஞாபகம் உயிர் தெரிந்த பேருக்கு அப்பத்தை ஒடிச்சு கொடுத்தார். 2 எம்மாவூர் சீஷர்களுக்கு. வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் செய்வார்கள், அப்பா அம்மார்கள் செய்வார்கள், அல்லது அந்த வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வந்தாக்கா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அப்பத்தை நீங்க ஒடிச்சு கொடுங்க அப்படின்னு. இயேசுநாதர் காட்டி கொடுக்க பண்ற ராத்திரியில அவர் அப்பத்தை ஒடிச்சு கொடுத்தார். பெரியவர் அவர். அதாவது வீட்டு தலைவர்கள் இல்லை. எங்க வீட்டு தலைவர்கள்? சங்கரிக்கப்பட்டார்கள். அப்பா இல்ல. பசங்க அம்மாட்ட சாப்பாடு கேக்குது, அம்மாட்ட பதில் வரல. அடுத்தது சொல்ல கொடூரமான ஒரு விஷயம் உண்டாகிறது கர்த்தருடைய கோபத்தினால. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வறுமையெல்லாம். இன்னொன்னு வருது வசனம் 9. மத்திய
ஈட்டியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். யாரு பாக்கியவான்கள்? பட்டயத்தால் வெட்டப்பட்டாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு பெட்டர்ன்றாரு எரேமியா. ஏன்னா வெட்டணும்னு ஒரு 5 நிமிஷம் கால் கை துடிக்கும், ரத்த வேலை போன செத்து போயிடுவார் ஆளு. ஆனா பஞ்சத்தில் அடிபட்டவர்கள், பசியில் அடிபட்டவர்கள் ரொம்ப கொடூரமான நிலையில இருக்கிறார்கள். அந்த நிலைமை நம்ம பசங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது தெரியும். கர்த்தரோட கிருபையில கொரோனா நாட்கள் இருந்தாலும் அரசாங்க நிமித்தமாய் கர்த்தர் நம்முடைய அடிப்படையான தேவைகளை சந்தித்தார். ஏன்னா ஒரு கிருபை இருந்தது. கிருபை மாத்திரம் இல்ல, கொரோனா டைம்ல கோடிக்கணக்கான மக்கள் பசியிலே செத்து போயிருக்கணும். அவரோட கிருபை இருக்குது. அரசாங்கம் என்ன ஆட்ட ஆடினாலும் கர்த்தர் தம்முடைய கிருபை நம் மீது வைத்திருக்கிறபடியா நம்ம சுகமா இருக்கிறோம். பஞ்சம் இப்ப அவங்களுடைய வடிவு எப்படி இருக்குன்றது வசனம் 8 சொல்லப்படுது. கவனிங்க, 4:8. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. அவங்க முகம் எப்படி இருக்குது? வசனம் 7 என்ன சொல்லப்பட்டது? 7 வாசிட்டு 8 வாசிங்களேன். அவளுடைய நஸ்ரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். இப்பொழுதோ எப்பொழுது? கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கர்த்தருடைய வெஞ்சன்ஸ். அவருடைய கோபம் வரதுக்கு முந்தைய கிருபை நாட்கள் எப்படி இருந்தார்கள்? கோபம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கிறார்கள்? வாசிங்க. இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. கரி தாங்க கடைசி கருப்ப, கடைசி கருப்ப வந்து கரிதான். அந்த கரியிலும் இன்னொரு கருப்புனா பார்க்க முடியுமா? என்ன ஆயிருக்குதாங்க? நடுவு தெருல குழந்தைகளா விழுந்திருக்கிறாங்க, பசியில அடிச்ச வெயில்ல கருகி போயிருக்கிறார்கள் குழந்தைகள். அதனாலதான் பசங்க சும்மா மத்தியான வெயில சுத்தின்னு இருக்க கூடாது. வீட்டுல போய் படுங்கன்னா படுங்கணும். இந்த பசங்களுக்கு சுத்துறது ரொம்ப கை வந்த கலை. அது வெயில்ல சுத்தினே இருப்பானுங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு மூஞ்சி ஒரு கொடூரமா இருக்கும் அவங்களுக்கு. மத்தியான வெயில சுத்திட்டு இருக்க கூடாது பசங்க. வீட்டுல போய் உட்காந்து படுக்கணும், கொண்டல சாப்பிட்டு ஏதாவது பண்ணணும், சிலண்டா இருக்கணும். வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் பிள்ளைகள். கரியிலும் ஒரு கற்புனா சகிக்க முடியாத ஒரு நிலைமை அது குழந்தைங்கள். உங்க குழந்தைங்க எப்படி பார்த்தா ஆகுமா நம்மளுக்கு? அது நம்ம குழந்தைங்க அப்படி ஆயிட்டாக்கா அறியப்படார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு. பொருந்த குழந்தை எப்படி நல்லா ஆரோக்கியமா வருதுன்னு வந்துச்சோ, இப்ப இருக்கிற வசனம் 8 சொல்ல போறது அறியப்படல. யாரு குழந்தை யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல பெத்தவங்களுக்கு. அவ்வளவு மோசமான நிலையில போய் மாட்டின்னு இருக்குது குழந்தையுடைய தோரணை. நாம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிலையில, இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருன்னா போய் மாட்டிக்கினா என்ன பண்ணணும்? இது கர்த்தர் பண்ணிக்கிறார் அவரோட கோபத்தினால் இல்ல. நாம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு அது நேரிடல, ஆனா நம்ம பார்வைக்கு சில பேருக்கு நேரிடும். அது நாம என்ன பண்ணோம்? அப்போ கர்த்தர் போல ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது அவர் வேலை. அது அவர் பண்ணிக்கிட்டோம். அவர் நீதிபரர், பரிசுத்தர், அவர் நியாயமானது செய்வார். போன வாரத்துல பார்த்தது என்ன? பழி வாங்குவதில் யாருது? அவர் பண்ணிக்கிட்டோம். நம்மது கிடையாது. அப்ப நாம வேற ஏதோ பண்ணுமாகுது. எனக்கு இதெல்லாம் கொடூரமா தெரியல. கர்த்தருடைய கோபத்தினால உண்டாகிற ஒரு பெரிய கொடூரத்தை தான் இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்க அப்பப்போ முன்ரூசி பார்க்க வாய்ப்பு உண்டு. முன்ரூசி பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கைக்காக கடைசியில் ஒரு வசனத்தை வாசிப்பேன். இன்னைக்கு வசனம் 1-11 வரைக்கும் தான். வசனம் 3 நன்றாக கவனிங்க. இந்த இடத்துல திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமா இருக்கிறார். இங்கதான் கொஞ்சம் விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல இருப்பேன் சகோதரிகள். இது உங்களுக்கு நன்றாக புரியும் இந்த விஷயம், இந்த லாங்குவேஜ் எல்லாமே. திமிங்கலான்ற வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. பட் இங்கிலீஷ்ல ஜாக்கல்ஸ் என்ன? குள்ளநரி. ஆனா தமிழ்ல என்ன வந்துக்குது? திமிங்கலா. தமீம் என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ரொம்ப தரையில நல்வின் போறது. அது தண்ணீர்ல போற திமிங்கலாவா இருக்கலாம், அல்லது சர்ப்பமா கூட இருக்கலாம், அல்லது டிராகனா இருக்கலாம். ஆனா ரொம்ப எக்ஸாக்ட் வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிறது வந்து குள்ளநரிகள். அதுவும் பொருந்தும். ஏன் குள்ளநரிகள் தெரியுமா? கீழே வந்து இன்னொரு மிருகத்தை பத்தி சொல்லப்படுது. வாசிங்க 3. என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல் குரூரமா இருக்கிறாளே. குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்க? தீக்குருவியை போல் இருக்கிறார்கள். அது அப்புறம் வர நான் முதலாவது அங்க குள்ளநரின்னு கூட வச்சுக்கலாம். திமிங்கலான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, அதுவும் பொருந்தும். ஏன்னா அந்த தமீம் என்பதான எபிரேய பாஷைக்கு அது அர்த்தம். திமிங்கலாங்கள் ப்ளூரல்.
அங்க நன்றாக நீங்க குள்ளநரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குள்ளநரி வந்து ஏன் அங்க போட்டுக்குதுனாக்கா, கீழே சொல்ல போற ஆஸ்ட்ரிச் போற முட்டையை வந்து குள்ளநரி தான் திருடும். அது நான் அப்புறமா வருகிறேன். அந்த ஒரு கனெக்ஷன் தான் அந்த இடத்துல இருக்குது. குள்ளநரிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வெளியே போயிட்டு குட்டிங்களுக்காக சாப்பிட்டு 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 கறி சாப்பிடுற நிலைமையில குட்டிங்க வந்துச்சுனாக்கா, அதனுடைய தொண்டையில நல்லா அடுக்கி வச்சு வந்து கக்கி குட்டிங்களுக்கு அது போஷிக்கும். குட்டிங்கள் ரொம்ப குட்டியாவே பால் குடிக்கிற நிலையில இருந்தால் அது தன்னுடைய பசி ஆற்றி உள்ள வரும் பொழுது தன்னுடைய மடியை குட்டிங்களுக்கு காண்பிக்கும். ரொம்ப எக்ஸாக்ட் மீனிங் அது ஆக்சுவலி பாத்தீங்க. ஏன்னா பசி நேரம் அது குட்டிங்க பசி தாங்காது என்று சொல்லி குள்ளநரிகள் குட்டிங்களுடைய கரெக்டா வாய்க்கு போய் நிறுத்தும். கண்ணு கூட திறக்க முடியாத குட்டிகள் இருந்தால் அதோடைய பாலுடைய வாடையிலே அது கரெக்டாக அது சக் பண்ண போயிட்டு அவ்வளவு அழகா சொன்ன பேருக்கு யூதா ஸ்திரீங்களை பத்தி இங்க பேசுறாரு. 3 திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். நன்றாக கவனிங்கள், அது கரெக்டா குட்டிகளுக்கு நீட்டி கொடுக்கும். அது ஆனால் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல். நன்றாக கவனிக்கணும். தீக்குருவி என்று சொல்றது வந்து ஆஸ்ட்ரிச்சஸ். ஓகே, ஆஸ்ட்ரிச் அது எக்ஸாக்டான வார்த்தை தான். அது அதனால சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. யூதா ஸ்திரீகளை பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு யோபு நிருபம் 39ஆம் அதிகாரம் வசனம் 13 17 நீங்க வாசிங்க வீட்டுல. இப்ப நான் தொட்டக்க ரொம்ப டைம் ஆயிடும். அங்க வந்து இந்த ஆஸ்ட்ரிச்சை பத்தி பேசியிருப்பாரு கர்த்தர் பேசியிருப்பாரு யோபு கிட்ட. 39ஆம் அதிகாரம் வெறும் 6 வசனங்கள் தான், 13 17 வசனங்கள். அது நீங்கள் வாசிங்கனாக்கா ஆஸ்ட்ரிச்சை பத்தி கர்த்தர் பேசுவார் யோபு கிட்ட. ஏன்னா ஆஸ்ட்ரிச் மேல உட்கார்ந்து போற வேகம் குதிரை மேல உட்கார்ந்து போற வேகத்தோட அதிகம். அதுல ரொம்ப அருமையான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது. ஆனா ஆஸ்ட்ரிச்சுக்கு மாத்திரம் கர்த்தர், நீங்க யோபு புத்தகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதோடைய மனசுல வந்து ஞானத்தை கர்த்தர் அப்படியே நிரந்தரமாய் தங்கியிருக்கத்தக்கதாக கொடுக்காமல் அதுக்கு ஞாபக மருதியை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல அது முட்டையை போடும் பொழுது அது ரொம்ப அரவணைச்சு கொள்ளும். சில நேரம் ஆன உடனே அந்த முட்டையை தன் காலாலே ஒடிச்சு போற அளவு கூட அது போயிடும். அதோடைய 2 டோஸ் தான் இருக்கும். அதுக்கு 2 கிளாஸ் இருக்கும் ஒரு டோல. அது வச்சாலும் ஒடிஞ்சிடும். கோழி முட்டையோடைய 24 முட்டை சேர்த்தால் தான் 2 டசன் முட்டை சேர்த்தா தான் ஆஸ்ட்ரிச்சுடைய முட்டை. அவ்வளவு பெருசு அது. அது வந்து பறந்து போய் மலையிலையும் மரத்திலேயோ கொண்டு போய் அது முட்டை போடாது. அது என்றால் அது இருக்கிறது 9-10 அடி. அது ரொம்ப ஹைட். அது மலை மேல ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பொதுவாக மிருகங்கள் போற இடத்துலயே அது வந்து கொஞ்சம் நோண்டி முட்டையை எடுத்துரும். குறைஞ்சது 60 போடும். அது போட்ட பிறகு 40-42 நாள் மேல் அதை ஹேட்ச் பண்ண வேண்டும், இன்குபேட் பண்ண வேண்டும். பண்ணால்தான் குஞ்சுகள் மொழிக்கும். ஆனால் இந்த பறவை கிட்ட இருக்கிற ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால் கொடூரத்தனம், குரூவல்டி. எதுகிட்ட? தன்னுடைய சொந்த குட்டிங்கிட்ட. கர்த்தர் எதுக்காக இந்த பறவை இப்படி உண்டாக்கிட்டு இதுக்கு ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நோண்டி பார்க்கும் பொழுது சரியாய் கர்த்தருடைய கோபத்தை ஊற்ற நாளிலே ஸ்திரீகள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த பறவை கரெக்டா ஒத்து போகுது. எதற்காக யானை உண்டாக்கினார்னு கேட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மனுஷன் அதுக்கு ஒத்து போகிறான். சிங்கத்தை கேட்டால் ஒரு விதத்துல சிங்கம் ஒத்து போகிறது. குதிரையை கேட்டால் அது ஒரு விதத்துல மனுஷனுக்கு ஒத்து போகிறது. எறும்பை கேட்டால் எறும்பு ஒரு விஷயத்துல மனுஷனுக்கு ஒத்து போகிறான். எல்லா மிருகத்தையும் கர்த்தர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்தகாரமாகட்டும் நல்ல கிரியைகளாகட்டும் எடுத்து காண்பிப்பதற்கு பொருந்தது. அது இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச் தீக்குருவி, கரெக்டா? தீக்குருவி என்பதான் அந்த பெரிய பறவையிலே ரொம்ப பெரிய பறவை. ஒட்டுமொத்த மிருகத்தில் இருக்கிற பெரிய கண் அது கொண்டுதான் இருக்கிறது. பூமியில வசிக்கிற ஜந்துக்கள் எடுத்துக்கொண்டால் தண்ணீர்ல இல்லை, பெரிய கண். அது 70 கிலோமீட்டர் ஓடும் ஒரு ஹவர்ல. 4 ஹவர்ல தமிழ்நாடுக்கு போயிடும். அது சென்னைக்கு போயிடும். இங்க இருந்து நீங்க விட்டீங்கன்னா அவ்வளவு வேகமா ஓடும். அதுகிட்ட மாத்திரம் வச்சுக்க கூடாது என்று ஆர்னத்தாலஜிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அந்த பறவை கிட்ட மாத்திரம். எதற்காக இந்த பறவை வந்து இப்ப இருக்கிற யூதா ஸ்திரீல இப்ப இருக்கிற ஸ்திரீகளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தன் முட்டையை தன்னுடைய காலாகட்டும் மிருகத்தினுடைய காலாகட்டும் ஏன் மேல இருக்கிற இந்த குள்ளநடைகள் வந்து எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை என்று
முட்டையை குறித்து கரசனை இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்படாத முட்டையை போட்டால் அது குள்ளநரிங்க ரொம்ப சீக்கிரமா திடீர்னு போவோம். அதான் மேல அந்த குள்ளநரிகளை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குது. அந்த குள்ளநரிகள் இந்த தீக்குருவியுடைய முட்டையை கவி கொண்டு போனாலும் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுல விடல. அந்த அளவுக்கு தன் குட்டிகளை மீது குள்ளநரிகளுக்கு அவ்வளவு பாசம் இருக்கிறது. ஆனால் இந்த தீக்குருவியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு தன்னுடைய முட்டை எப்படி போனாலும் பரவாயில்ல என்று இருதயம் குரூலாக மாறி இருக்கிறது. குரூரமாய், சரியான வார்த்தை, ரொம்ப குரூரமாய் மாறி இருக்கிறார்கள். இரக்கம் இல்லை. ஆஸ்ட்ரிச்சஸ் எடுத்துக்கொண்டால், தீக்குருவி எடுத்துக்கொண்டால் அதனுடைய குரூரத்தனையில அது காலையில போட்டு நசிக்கணும், இல்ல விட்டுட்டு எங்கன்னா போயிடும். யூத ஸ்திரீகள் அதுக்கு எப்படி பொருந்துறாங்க தெரியுமா? 4:10 இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள். எப்ப அவங்களுடைய கைகள் இரக்கமுள்ளதா இருந்தது? என்ன வார்த்தை! அவருடைய கிருபையின் நாட்களிலே அவருடைய ஸ்திரீகளுடைய கைகள் இரக்கமுள்ளதா இருந்தது. பெற்ற குழந்தையை பெறுவதற்கு முந்தி வயிற்றில் இருக்கிற குழந்தையை 3 வாரத்துக்கு முன்னாடி பேசி இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பத்திரமாக குழந்தையை சுமந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைகளை கண்ணுமிட்டு கவனித்து மெய்யாகவே கர்த்தர் நம்மை கண்ணின்மேல் பார்க்கிறது போல குழந்தை தாய்மார்கள் அப்படி பார்த்தார்கள். எப்போ? கர்த்தருடைய கிருபையின் நாட்களில். நன்றாக கவனிக்கணும் அந்த விஷயம். அந்த லிங்க் விட்டுறவே கூடாது. கர்த்தருடைய கிருபை எடுக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ வாசிங்க வசனம் 10. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என்ன பண்ணாங்க? பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டார்கள். பெத்தெடுத்த பிள்ளைகளை தாய்மார்கள் சமைச்சு சாப்பிடுற நிலைக்கு வந்தது. ஏன் ஆண்டவரே? நோ கிரேஸ். எதற்காக எல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்றோம்? எதற்காக மனுஷன் தன்னுடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாமல் தனக்கு எடுத்துக்கொள்ள கூடாது? அவருடைய கிருபை இல்லைனாக்கா பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட வளர்க்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க முடியாது. தாயை எடுத்துக்கோங்க, உதாரணங்க, அப்பா பத்தி பேசல, தாய்களை பத்தி பேசப்பட்டுதான் ஆஸ்ட்ரிச்சுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்தை குறித்து, அந்த பறவைக்கு. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் அவர் எடுத்துட்டாருன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் முடியாது. தாய்மார்கள் குழந்தைங்களை கொஞ்ச நாளா என்ன தேவை? கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியம். கர்த்தருடைய கோபத்தினால் என்ன நடக்கும்? இப்ப புரியுதா? பஞ்சம் விடுங்க, பசி விடுங்க, பட்டயம் விடுங்க, அதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கோபத்தின் நாளிலே கர்த்தர் அவருடைய கிருபையை நிறுத்தினால், அவருடைய இரக்கத்தை நிறுத்தினால், எல்லா மனுஷருடைய இருதயம் மிருக ஜீவன்களை பார்க்கிலும் மோசமான கட்டத்தில் போய் சிக்கிக் கொள்ளும். தெரியுமா? ஆஸ்ட்ரிச்சை பார்க்கல ரொம்ப ஆஸ்ட்ரிச்னா குட்டிங்களை விட்டு போயிடும். இவங்க குழந்தைங்களை விட்டு போலங்க, குழந்தைங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க. அதான் ரொம்ப ஆபத்து. கர்த்தருடைய கிருபை எங்க நிறுத்தப்படுகிறதோ இருதயம் கல்லு மாதிரி. இருதயம் கல்லு மாதிரி ஆன பட்சத்துல எல்லாரையும் பகைத்து 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 பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பகைத்து சாப்பிடுறதுக்கு துரிகரமாய் போகிறார்கள். உங்ககிட்ட யாருன்னா கொடூரமா கல் நெஞ்சமாய் பிஹேவ் பண்ணினால் அதுதான் ரொம்ப நல்ல அடையாளம் கர்த்தருடைய கிருபை அந்த நபருக்கு நிறுத்தப்பட்டது என்று. நாமளே கடினமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டு வந்தால் கொஞ்சம் ரீகால் பண்ணோம். கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நாள் குறைஞ்சு வருகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையை வைத்து நான் வேற காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தபடியால் கிருபை நிறுத்துகிற காலத்திற்குள்ளாக நான் பிரவேசித்தேன் என்று புரிந்து கொள்வேன். அவர் உடல் ஆரோக்கியத்தெல்லாம் குடிச்சு நீ படுத்துன்னு இருந்தா வருஷ கணக்குல கிருபை நிறுத்தப்படும். ஒரு வார்னிங் மாத்திரம் இங்க இருக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் இது ஒரே ஒரு அடையாளம் உங்களுக்கும் எனக்கும். யாரெல்லாம் கல் நெஞ்சமா மாறுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை நிறுத்தப்பட்டது, கர்த்தருடைய கோபத்தினால் தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அது அரசாங்கமாகலாம், அதிபதிகளாகலாம், எவ்வளவு பெரிய ஆட்களானாலும் சரி, அவர்களுக்கு கிருபை நிறுத்தப்பட்டு இரக்கம் காண்பிக்காமல் இருக்கிறார். தங்களை அழித்துக் கொள்ளவும் அதே நிலையில் இருக்கிற மற்ற ஆட்களை அழிக்கவும் தொடங்கும் நாள். அதனால இயேசுநாதர் நீங்கள் யுத்த செய்திகளை கேட்கும் பொழுது கலங்கக்கூடாது. தேசத்திற்கு விரோதமாக தேசமும் நாடுக்கு விரோதமாக நாடும் யுத்தங்கள் உண்டாகிற செய்தி நீங்கள் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், எல்லாத்தையும் காண்கிறோம். அந்த நிலைமைக்கு இருக்கிறது இப்போ டெக்னாலஜி. ரொம்ப அற்புதமான ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்
எரேமியா இந்த இடத்துல ஹைலைட் பண்றாரு. எதுக்காக எரேமியாக்கு அது தோன்றுச்சுன்னு எனக்கு தெரியவில்லை. இவ்வளோ விஷயத்தை சொல்லி கொண்டு வந்த எரேமியா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தன்னோட மனசுல பட்டோனத்தை குறிப்பிடுறாரு. என்னது? வசனம் 6 கடைசியாக 4:6. கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வாவ், இந்த இடத்துல யார கொண்டு வராரு? சோதோம். சோதோம் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்தில் நடந்தது ஆதியாகமம். சோதோம் கொமோராவுக்கு கர்த்தர் செய்தது. சோதோம் கொமோராவுக்கு உண்டானதை பார்க்கிலும் என் ஜனத்திற்கு உண்டானது ரொம்ப மோசமா இருக்கிறது என்று கலங்குறாரு, தவிக்கிறாரு எரேமியா. சோதோம் கொமோராவுக்கு உண்டானதும் இப்போ யூதர்களுக்கு உண்டானதற்கும் என்ன ஒரு வித்தியாசம்? யூதர்களுக்கு ரொம்ப பெருசா இருந்ததுதான். வாசிங்க கம்ப்ளீட்டா வசனம் 6. கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதா இருக்கிறது. உண்மையா? சோதோமுக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என்னுடைய குமாரத்தின் பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஜனத்திற்கு வந்த தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்குது என்று சொல்கிறார். உண்மையா? உண்மை. ஏன்? யூதர்களை தண்டிப்பதற்கு கர்த்தர் ஜனங்களுடைய பட்டயத்தையும் பஞ்சத்தையும் பயன்படுத்தினார். சோட், ஸ்டார்வேஷன். அதான் நான் மேல வாசித்தேன். ஆனால் சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு கர்த்தர் என்னத்தை பயன்படுத்தினார்? கல்மலை, கந்தகம். அந்த இடத்துல மனுஷனுடைய பட்டயமும் இல்லை, பஞ்சமும் இல்லை. சில நிமிஷத்திற்குள்ளாக அவர்கள் சாம்பலாயானார்கள். இந்த அளவுக்கு வருஷக்கணக்காக கஷ்டப்படவில்லை எரேமியாவுடைய கால்குலேஷன். அப்போ சோதோம் கொமோரான்ற ஊர் இருந்ததா? அந்த ஊருக்கு கந்தகமும் அக்கினி விழுந்ததா? அது எரேமியா குறிப்பிடுகிறார். நடந்தது ஹிஸ்டாரிக்கல் நடந்த ஒரு சம்பவம். அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அது அதை மறுதளிக்க முடியாது. எதற்காக ஒரு சோதமை கொண்டு வந்தார் என்று நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதே விஷயத்தை பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்க நேரமில்லை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேதுரு கூட இந்த டாபிக் எடுக்கிறார். பேதுரு 1, 2, 3 அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீர்களானால் அங்க இச்சை உள்ள கண்கள் முழுக்க இச்சை இருந்த ஆட்களை பத்தி பேசப்படும். அவங்க தான் முக்கியமான ஆள். அதுல அந்த ஆட்களை பத்தி பேசும் பொழுது கர்த்தருடைய கிருபையை, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு சின்ன டெஃபினேஷன் படி, கர்த்தருடைய கிருபையை, அவர் பாவத்தை மேற்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட கிருபையை எடுத்து பயன்படுத்தாமல் பாவத்தை மனப்பூர்வமாய் செய்வதற்காக பயன்படுத்தி வந்த அவர்களை பத்தி பேசும் பொழுது சொல்ற வார்த்தை, அவர்கள் சோதோம் கொமோரா நோவாவுடைய காலகட்டத்தில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் சம்பவத்தை மனப்பூர்வமாய் மறுதளிக்கிறார்கள். இன்றைக்கு யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே கிங்டம் எல்லாரும் அதுதான் செய்து கொண்டு வருகிறார்கள். அவளும் அது செய்து கொண்டு வருகிறார்கள். பெங்களூர் பட்டணத்தில் அதிகமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். தேவன் இல்லை, கண்டுகிறது கிடையாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சோதோம் கொமோரா நோவாவுடைய காலகட்டத்தில் வந்த ஜலப்பிரளயம் மறக்க கூடாது ஜன மனுகுலம். அது இன்னும் சரித்திரபூர்வமாய் கர்த்தர் சாவு கடலாகவே வைத்திருக்கிறார். அவங்களுக்கு உண்டானது உனக்கு உண்டாவது என்று எண்ண வேண்டாம், கொராசினே பெத்சாய்தாவே என்று ஆண்டவர் இயேசுநாதர் குறிப்பிடுறாரு. பெங்களூரே மறக்காத. சோதோம் என்று சொன்னாலே கர்த்தர் அன்றைக்கு செஞ்சது இன்றைக்கும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவருடைய கிருபை இருக்கிறதுனால அப்படியே தொங்கின்னு போயிட்டு இருக்கிறோம். கிருபை நிறுத்தப்பட்டால் சோதோம் உண்டானதை பார்க்கிலும், சோதனுக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் எங்களுக்கு வந்தது நேரிட்டது ரொம்ப கொடூரமானது ஆண்டவரே என்று எரேமியா போல நாமளும் கூச்சிட வேண்டியதா இருக்கிறது. அங்க வெறும் சோடோமைட்ஸா இருந்தார்கள். அவர்கள் ஆண்களோடும் பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டு வந்தால் இவர்கள் பிசாசுங்களோடு உறவு வைத்துக் கொண்டு வந்தார்கள். யூதேயா கொடூரமா இருந்தது. அவர்களை பார்க்கலும் இவர்களுக்கு கொடூரமான தண்டனை கர்த்தர் கொடுப்பார் என்றால் இவர்கள் என்ன பண்ணிருப்பார்கள்? நீங்கள் நானும் சோதோமில் இருந்த ஆட்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு எச்சரிக்கை. சோதோம் கொமோரா என்ற ஒரு டேர்ம்ஸ் மாத்திரம், சோடோமைட், சோடோமி என்பத வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க ஆங்கிலத்துல. கர்த்தர் அப்படியே வச்சிருக்காரு. பைபிள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது நியூஸ் பேப்பர்லாம் போடுறோம். சோடோமி லான்னு போடுறோம்.
எல்லா காணொலியும் அந்த பதத்தை எடுத்து போட்டுக்கணும், போடணும். அது கர்த்தர் போட வச்சிருக்கிறார். சோதமா மறக்க கூடாது ஜனங்கள். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய அடையாளம் சோதம் குமோரா. யூதாய்க்கு எப்படி நினைச்சது தேவையில்லை. இன்றைக்கு சோதம் குமோரா சாவு கடலா இருக்கிறது. டெட்சியாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய கிருபை எப்போ நிறுத்தப்படுவது என்பதன் அடையாளம், கூட இருக்கிற ஆட்கள் கல் நெஞ்சமாய் மாறுவார்கள். அது ஒரு சின்ன அடையாளம். அதை பார்க்கும்போது நீங்களாம் எச்சரிக்கை. நம்முடைய இருதயமும் கல் நெஞ்சமாய் மாறினால் grace is being depleted, கிருபை குறைஞ்சு கொண்டு வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம பசங்க வாழ்க்கையில பார்த்தால் அதை எச்சரிப்பு கொடுக்கணும். நம்ம பசங்களுக்கு அது ஏற்பட வாய்ப்பு உண்டு. வார்னிங் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வார்ன் பண்ணாத பெரிய தப்பு பண்றார் அந்த மனுஷன். கர்த்தர் அவங்க பசங்களோட தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கவில்லை, ஏலி கிட்ட தான் அனுப்பினார். காலால உதித்தை அவனுக்கு கொடுத்த காணிக்கை விசேஷித்த காணிக்கைங்க. அது ஜனங்கள் சாப்பிடாம அவங்க கிட்ட இந்த விசேஷத்தை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தது தின்னு தின்னு கொளுத்திருந்தான். வார்ன் பண்ணவில்லை. கிருபை நின்று போனது. அது உங்க பசங்களுக்கும் யாரா இருந்தாலும் கிருபை நின்ற சீன் தெரிஞ்சால் அடுத்த வாரம் நீங்கள் வந்தால் நாம் என்ன பண்ண வேண்டும்? கிருபை நின்று போன, கிருபை அற்று போற நிலைமைக்கு வந்து அவர்கள் அழிந்து போவதற்கு முந்தி அதை காண்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களை? எரேமியா போல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு அந்த நேரத்தில். அது அடுத்த வாரம் வந்தால் நாம் பார்க்கலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரநீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரநீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. செந்தீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. செந்தீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவும்